எல்லாருக்கும் வணக்கம். நான் இது வந்து ஆக்சுவலி எதிர்பார்க்கல. ஸோ நான் வந்து அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணல. ஆனால் ஸ்ரேயஸ் சார் வந்து பேசும்போது சொன்னார் வந்து இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு அட்ரெஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் என்னோடய கரியருக்கே வந்து இது ஒரு அட்ரெஸ்ஸாக அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்ல விரும்பிக்கிறேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்னை நம்பி கொடுத்த ஜிவி பிரகாஷ் சாருக்கும் தனுஷ் சாருக்கும் எனக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருப்பேன். அண்ட் லைக் ஸ்டூடியோவுக்குள்ளே என்டர் ஆகும்போது தெரியல எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடய ஷோல்டரில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக தான் பண்ணிட்டு வந்தேன். உள்ளே நிறைய நர்வஸ்னஸோடு போனேன். ஆனால் வந்து தனுஷ் சார் வந்து கொஞ்சம் கலாய்ச்சி விட்டு ஜாலியாக என்னை ரெக்கார்ட் பண்ணி அமிச்சாங்க. ஆனால் வந்துட்டு வெளியில் வரும்போது கூட எனக்கு தெரியல நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி. அண்ட் thank you so much for the opportunity, sir, and I hope you all love the film also. So yeah, thank you so much. அவனோட அப்படி இப்படி எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன். பேசும்போதே அழகாக இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான் நினைக்கிறேன். அப்படியா? யாருன்னு தெரியல. நான் வேணா போய் இப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் கேட்பீங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ரிவர்ப் கொஞ்சம் வைங்க, அந்த லெவல் பண்ணி எல்லாம் தலைவன் பண்ணிடுறேன் எங்கால அவர். இப்போ பாருங்கள் எங்களுக்கு சரி. நான் அவங்கள பாட சொல்லி கேட்கலாமா என் கூட? யாரு? எல்லாருமே சிங்கர்ஸ் தான், அமேசிங் டேலண்ட்ஸ். கீகி வாய்ஸ் நீங்கள் பாட்டெலாம் கேட்டது இல்லையா? வாங்க. சூப்பர். நான் பெரிய ஃபேன் ஆக்சுவலி ரெண்டு பேருக்கும். நாங்கள் பாடினா அடிப்பீங்க நீங்களே. அதனால் நாங்கள் டார்லிங்ஸ் பாடுவாங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிறோம் உங்க கூட. ஓகே ஓகே தானே? ஓகே ஓகே. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில் ஆரோ, நீ இல்லாத லைஃபு ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன்தான் ஹீரோ, சிங்கிங் டூயட்டு வேற யாரோ, கப்பல் கோலு இவ சிங்கிள சுத்தின காலு, சங்கதி என்னென்ன கேளு இனி இவன் தான் ஆளு, நெத்திலி மீன் ஒரு கெத்தில் சுத்துற நீன்னு, நிக்குது லைனு நீ மினுக்கிற மூணு. யாருமே என் கூட பாடவே இல்லை. ஏன்னா இது நல்லா இருக்கு, அதுக்கு கிடைக்கூடாதுன்றனால தான் எங்கள் டார்லிங்ஸ் நாங்களும் அமைதியாக இருக்கோம். யோசிச்சு பாருங்க, கூட சேர்ந்து நாங்கள் ட்ரைட்டா அப்படின்னா என்னடா கரகரன்னு இருக்கு, சரியா டியூன் பண்ணுறான்னுவாங்க. ஒருத்தருக்கு எது வருமோ அதை நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க டார்லிங். தேங்க்யூ ஸோ மச். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ. மீதி 4 லைன் உங்களுக்காக கீகி பாட போறாங்க. ஓகே, அடுத்ததாக யார் பாட போறாங்கன்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல் இருந்து வந்திருக்காங்க. ஷீ இஸ் a dancer. பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டி சாரோட சேர்ந்து பண்ணுறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே செல்வராகவன் சார் இருக்கார். செல்வராகவன் சாருக்கு ஸ்பெஷல் வணக்கம். கஸ்தூரி ராஜா சார், விஜயலட்சுமி மேம் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் அதுக்கே வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட் டே ஷூட் அன்றைக்கி நான் வந்து தனுஷ் சாரை மீட் பண்ணேன். அது வந்து December 11th, 2023. இன்றைக்கி வந்து இஃப் ஐம் ரைட், ஸ்ரேயாஸ் தான் தெரியும் டேட் கரெக்டானு தெரில. December 11th, 2023 அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஷூட்டுன்னு சொன்னார். அப்போ வந்து ஒரு சின்ன படம் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு. இன்றைக்கி February 11 கரெக்டாக ஒரு 14 months ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 14 monthsக்குள்ளே அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னும் 10 நாளில் ரிலீஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருந்தார் ராயன். அந்த படத்தை நடுவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இட்லி கடைன்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளில் அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டார். இட்லி கடையும் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறாரு. நடுவில் ஒரு 3-4 பட அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ அது எப்படி இந்த டைமுக்குள்ளே அவ்வளோ வேகமாக அவர் கதைகள் யோசித்து அதை டைரக்டும் பண்ணி நடித்து, அந்த வியாபார அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் எவ்வளோ இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் என் மனதுக்கு பிடித்ததை செய்கிறேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேகமாக ஒரு குறுகிய டைமில் இவ்வளோ படங்கள் இத்தனை ரோல்ஸில் மாறி பண்ண முடியும்னா அதுவே வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ திங்க் தனுஷ் சார் ஒரு மகா கலைஞன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி வேறு ரோல்ஸில் தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஹங்கர் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது, அந்த குவாலிட்டி. வாழ்த்துக்கள் தனுஷ் சார். அண்ட் இந்த படத்தில் நிறைய புது டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த நிலை இருக்குது.
ஸோ நிறைய புது ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஜிவி ப்ரோ வந்து எனக்கு இந்த கோல்டன் ஸ்பேரோ பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு லான்ச் ஆக போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ப்ளே பண்ணி காமிச்சாருன்னு நினைக்கிறேன். அப்போவே அந்த சிங்கர் பற்றி சொல்லிட்டு இருந்தார், சுபலாஷினி, இஃப் ஐம் ரைட். அண்ட் ரொம்ப அப்போவே கேட்சியாக இருந்தது. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. அண்ட் மியூசிக் ட்ரெய்லர்லேயும் சரி, கண்டிப்பாக அன்டவுட்லி படத்தோட பிஜிஎம்மும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும். ஜிவி பிரகாஷ் ப்ரோக்கும் பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியாக அமையணும்னு வாழ்த்துறேன். தனுஷரோட 3வது டிரெக்டோரியல் இதுவும் வழக்கம் போல் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். கஸ்தூரி ஜனராஜா சார், செல்வராகவன் சார், உங்கள் படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் செல்வராகவன் சாரோட ஃபிலிம்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு மேடையில் இடம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் தனுஷ் சார் வந்து தட்ஸ் த கைண்ட் ஆஃப் மேன். ஹீ இஸ் யங்ஸ்டர்ஸ், டேலண்டட் பீப்புள் இருந்தால் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுல ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். அண்ட் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு புது பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கதையை கிராஃப்ட் பண்ணி இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம். எவ்வளோ ஒரு யூத்ஃபுல்லாக ப்ரீஸியான ஒரு ட்ரெய்லர். ஐ திங்க் அவருக்கு மட்டும் எப்படி ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்கா என்னன்னு தெரில. எப்படி தான் இவ்வளோ லைக் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு மல்டி டாஸ்க் பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தனுஷ் சார். அண்ட் ஐம் ஷுர் லைக் திஸ் ஃபிலிம் இஸ் கோன் பி a blockbuster hit. GV sir, fantastic music. I think you're in like a hot streak. Superb songs ellame. And Shreyas, thank you for having me here. And all the very best for the entire team. Good luck. Thanks. வந்துருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். செல்வா சாருக்கு வணக்கம். செல்வா சார் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். செல்வா சார் ஃபேன். ஜெஜு சூர்யா சார் கண்டிப்பாக நான் ஃபேன் சொன்னேன், புதுசாக இருக்காது. ஏன்னா எல்லாருமே அவருக்கு ஃபேன். நான் ஃபஸ்ட்டு கதை சொன்ன ஹீரோ நீக், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். சார் வந்து தனுஷ் சார் எப்படி ஒரு வெர்சடைல் ஆக்டரோ அதே மாதிரி ஒரு வெர்சடைல் டைரக்டரு. ராயன், நீக், அதுக்கு முன்னாடி பவர் பாண்டி, அடுத்து இட்லி கடை, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானராக இருக்குது. எல்லாமே ஹிட்டு. கண்டிப்பாக இதுவும் ஹிட்டு. எப்படின்னா ட்ரைலராக இருக்கட்டும், பார்த்தவங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு பர்சனலாக என்ன எனர்ஜினா, நான் இதை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஆகாஷ் பாஸ்கரன், டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசர், அவர் வந்து லப்பர் பந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என் படம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு எனக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாரு. யாருன்னு அதுக்கு முன்னாடி நாங்கள் விளையாண்டுருக்கோம்னா, அப்போ எனக்கு கால் பண்ணி பேசினார். அவர் அந்த லப்பர் பந்து பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னபடி அந்த படம் எனக்கு அவர் சொன்னது எல்லாமே கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் அவரை ரீசெண்டாக மீட் பண்ணப்போ நீக் பார்த்துட்டு அப்போ பார்த்துருந்தாரு. என்கிட்ட சொன்னார், ப்ரோ நீக் செம்மையாக வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள், இந்த வருஷத்தில் இதுவும் ஒரு பேசப்படுற படமாகவும் ஜாலியான படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு நடந்தது எல்லாமே நீக்குக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் டீமுக்கு, யங் டீம், எனர்ஜி டீம். அதே மாதிரி உண்மை தான், எங்களை மாதிரி ஃபஸ்ட்டு பட டைரக்டர்ஸ்க்கு நிறைய கதை சொல்ல ஹீரோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இந்த டீமில் ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் எல்லோரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வாங்க, எல்லோரும் கதை கேளுங்க, எங்களை மாதிரி நிறைய பேர் டைரக்டர் ஆக்குங்க. வாழ்த்துக்கள் டீமுக்கு, ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பொதுவாக பார்வையாளர்களாக நம்ம இருக்கும்போது ஒரு வழக்கம் இருக்குது எப்போவுமே, நீ இவ்வளோ ஜெயிச்சா போதும், உன் இடம் இதுதான் அப்படின்னு சொல்ல நம்ம ரொம்ப வருஷமாக பழக்கப்பட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தனுஷ் சார்ன்ற ஒருத்தர் உடச்சி என் வாழ்க்கை இங்கே தான் போய் நிற்கணும்னு தன்னை அவர் டைரக்ட் பண்ண போய் அவர் டைரக்டராக ஜெயிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அதை உறுதுணையாக நின்று பார்த்துட்டு இருந்த செல்வா சாருக்கும் கஸ்தூரி ராஜா சாருக்கும் எவ்வளோ பெருமையாக இருக்குங்கிறது வந்து என்னால் உணர முடியுது. அதே மாதிரி ஒரு பெருமையோடு தான் இன்றைக்கி பவிஷ் அவர்கள் வெளில வரும்போது தனுஷ் சாரும் அங்கேருந்து வாழ்த்திட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜிவி சார், அவர் வந்து
பொதுவாக சொல்லுவாங்க அறிவு ஜீவி அப்படின்வாங்க நிறைய பேரை. அது வந்து காரண பெயர் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அவருக்கு இருக்கிறது. என்ன பியூட்டிஃபுல் ஆல்பம்ஸ். இவங்க 2 பேர் காம்பினேஷனில் ஒரு ஆடுகளம்க்கு வேறு மாதிரி ஒரு சவுண்டு தேவைப்படுது, பொல்லாதவனுக்கு வேறு மாதிரி சவுண்ட் தேவைப்படுது, அசுரனுக்கு வேறு, இந்த மாதிரி ஒரு யங் ஆல்பம்க்கு வேறு சவுண்டு. இது எல்லாத்தையுமே எப்படி அவரால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சதுன்னு தெரில. அப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர் அவர். எனக்கு அமரனில் கொடுத்த சாங்காக இருக்கட்டும், இதில் கொடுத்த ஏடி சாங்காக இருக்கட்டும், கெரியர்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாங்ஸாக பார்க்குறேன். அண்ட் அவருக்கு வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். அண்ட் அவர் வந்து இன்னும் பல நேஷ்னல் அவார்டுக்கு வந்து தகுதியான ஒருத்தர். அது இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் உங்களால் கையை தொட்டு உணர முடியுதோ இல்லையோ, ஜிவி சாருக்கும் சரி செல்வா சாருக்கும் சரி, அவங்களால உணர முடியுதோ இல்லையோ, எங்களால் பார்க்க முடியுது. 1000ல் ஒருவனுக்கான நேஷ்னல் அவார்டு உங்கள் கையில் இருக்கிறத வந்து எங்களால் பார்க்க முடியுது. அண்ட் ஸ்ரேயாஸ் அவர்களுக்கும் இங்கே ரொம்ப எங்களை வாழ்த்ததுக்காக பல பேர் வந்திருக்காங்க. முக்கியமான டைரக்டர்ஸ், நான் ரசிக்கிற கலைத்துறை சார்ந்த பல பேர் வந்திருக்காங்க. அருண் விஜய் சார், எஸ்.ஏ. சூர்யா சார், அண்ட் ஃபென்டாஸ்டிக் டைரக்டர்ஸ் 3 பேர் வந்திருக்காங்க. அந்த இந்த யங் டீம் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜாக்கி சார் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கடைசியாக பேச வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் எவ்வளோ யோசிச்சு வச்சாலும் எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால் எனக்கும் சகோதரர் தனுஷுக்குமான தனிப்பட்ட சில விஷயங்களை மட்டும் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். எல்லா மேடையிலையும் தேங்க்ஸ் டு வெற்றிமாறன் ஆரம்பிப்பேன். திருப்பி நான் தேங்க்ஸ் டு வெற்றிமாறன் தான் சொல்லணும். அவர் மூலமாக தான் இந்த ஒரு நல்ல ஒரு உறவு கிடச்சிது. வெற்றி ஒரு ஸ்டேஜில் சொன்னார், தனுஷ்க்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி இருக்குது, எங்கே டேலண்ட் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னே தெரியல, ஆனால் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தவர்னு ஒரு ஸ்டேஜில் சொன்னார். அவர் தொட்ட ஒருத்தர் இன்னும் பெரிய உயரத்துக்கு போயிட்டாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் பார்க்குறேன், அவர் ஏற்கனவே அதையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு பையன் ஓடிக்கிட்டே இருப்பான், திடீர்னு கூப்பிட்டு சொல்லுவார், ஜாக்சன் ஆக்ஷன் சொல்லாமல் ஒருத்தர் நடிக்கிறான் பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுவார். திடீர்னு பார்த்தா அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கான் அந்த பையன். என்ன பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட, இல்லை ஜாக்சன் அவன் நடிச்சிருவான், அந்த போன படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னாரு. ஸோ இது மாதிரி எங்கேருந்து டேலண்ட்டை பிடிக்கிறாருன்னே தெரில. இப்போ நீங்கள் நிறையா ட்ரெய்லர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னாலும் விஷுவல் டைரக்டர்னு ஒரு பேர் வரும். இது வந்து அவர் உருவாக்கிட்டார் அப்படி ஒரு பேரை. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை காஸ்டியூம் டிசைனர், பட் ஷி ஹேஸ் ஸோ மச் ஆஃப் பொட்டென்ஷியல். அதை கண்டுபிடிச்சி விஷுவல் டைரக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடம் அந்த பிள்ளைக்கு. காவ்யா, ஷி இஸ் நாட் ஹியர். இந்த படம் இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் ஐ கிவ் டு காவ்யா. ப்ரொடக்ஷன் டிசைனர் என் பேர் தான் வரும், நான் அவங்ககிட்ட ஆர்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணேன். ஷீ டிட் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க். அவ்வளோ டேலண்ட். அது அந்த பொட்டென்ஷியலை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுக்கு. எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் என்னை விட எல்லாரும் சீனியர்ஸாக இருப்பாங்க, பயந்து பேசணும். இப்போ பார்த்தா எஸ்.ஜே. சூர்யா சார் மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸாகவே இருக்கிறாங்க. ஸோ அவங்க முன்னால் பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, நம்மளை சீனியராக ஒதுக்கிடுவாங்களோன்னு. பட் சொல்லி முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இவ்வளோ யங்ஸ்டர்ஸு ஒரே ஸ்டேஜில் ஒன்லி ஒன் மேன் தனுஷ், இவ்வளோ பேரை ஒன்றா சேர்த்து. ஏன்னா எல்லாருக்கும் பயம் வருது, இப்போது ஓடுற குதிரையை வச்சு ஜெயிச்சிடலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அவர்கிட்டே எல்லாம் அட்வைஸ் பண்ணுறான், போதும் ராயன் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே ஒரு படம் பண்ணுங்கள், இன்னும் பெருசாக ஒரு ஹீரோ வச்சு பண்ணுங்கன்னு. எனக்கு இது போதும், இதை வச்சு பண்ண போகிறேன், இந்த டேலண்ட்ஸை என்னவா ஹேண்டில் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் கூப்பிட்டு வந்தார். அவர் சேர்த்த கூட்டம் இது. இந்த கூட்டம் இனி வேறு இடத்துக்கு கிளைகள் வந்து ஆலமரமாக வளருவாங்க, அதில் முழு நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா அது அவ்வளோத்துக்கும் காரணம் சகோதரர் தனுஷ். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். படம் பண்ண போறாரு, டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்றது யாரும் ஆச்சரியமா இருக்காது. ஏன்னா அவ்வளோ பார்த்துருப்பாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு, கத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆமா. ஆனா ஒருத்தர் பார்த்து இங்கேயே இப்படி நடிக்கிறாரு, ஸ்கிரீன்ல நடிச்சா எப்படி இருக்கும் ஒருத்தர் டிசைட் பண்ணிருக்காருன்னா தனுஷ் சார் தான். ஜோக்ஸ் அபார்ட், ஒரு டெடிகேஷன் தாரோட படங்கள்ல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே தெரியும். இந்த படத்துல சூப்பரா நடிக்கிறா, கூடிய சீக்கிரம் டைரக்டரா கலக்கூடிய வெங்கடேஷ் அவர்களை நல்ல கைத்துல பேச அழைக்கிறோம். எழுதி வச்சிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு நர்வஸாகவும் இருக்குது. எதாவது தப்பாக பேசிட்டேன் நான் மன்னிச்சிருங்க. நான் இப்படிலாம் பேசுவேன், கொஞ்சம் வைலண்ட்டாக தான் பேசுவேன், பட் இங்கே கொஞ்சம் பனிமையாக பேச ட்ரை பண்ணுறேன். இங்கே டைம் எடுத்து இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ் அண்ட் மீடியா, தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் பேர் வெங்கடேஷ். இது வந்து என் முதல் மேடைன்றதுனால நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு சில முக்கியமான ஆட்கள்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லுவோம். சார்
இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. எஸ்ஏ சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ராயன் டைம்லலாம் நான் டயலாக், அது நம்மளோட வேலை, டயலாக் சொல்லுவேன், வெங்கை சொல்லாதடா சொல்லாத அப்படின்பாரு. அண்டு அவரே ஃபோன் அடித்து எனக்கு வந்து இன்றைக்கி எல்லாம் ஓகே தானே வெங்கி அப்படிலாம் கேட்பார். இவ்வளோ பெரிய லெஜெண்ட் வந்து நம்மளை வந்து அப்படி இது பண்ணுவது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். சரண்யா மேம் தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. அருண் விஜய் சார் தேங்க்யூ சார். ஜிவி சார் தேங்க்யூ சார். தமிழ் சார், விக்னேஷ் சார், ராஜ்குமார் சார், பிரிட்டோ சார், எல்லாருக்கும் லைனாக நன்றி. செல்வராகவன் சாருக்கு நான் இங்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லும். ஏன்னா நானே வருவேன்ல, எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரோட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, நடிக்கவும் வச்சார் ஃபஸ்ட்டு படத்தில். ஸோ தேங்க்யூ சார். விஜயலட்சுமி அம்மா, கஸ்தூரி ராஜா சார், வணக்கம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லும், அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா எனக்கு சினிமா பேக்ரவுண்டுன்றது சுத்தமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது சும்மாவே வந்து பொழுதுபோக்காகவே சொல்லுவாங்க, சினிமாவா எதுக்கு நீங்கள்லாம் அப்படின்னு சுற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி என்னை சப்போர்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எங்கள் அப்பா. இப்போ கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன எதாவது நடந்தால் கூட இருந்தாலும் அந்த காலேஜ் கொஞ்சம் முடிச்சிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் காலேஜ் முடிக்கலை. பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இங்கே நிற்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். செகண்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அவங்களுக்கு தான் என்னை பற்றி ரொம்ப நிறைய தெரியும். அண்டு எதாவது தப்புன்னு சொல்லி கைட் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் மோட்டிவேட்லாம் வேறு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என் கோஸ்டார்ஸ் பவிஷ், மேத்யூ, ராபியா, அனிகா, ரம்யா, சித்தார்த், பிரியா. இந்த ஃபுல் ப்ராசஸாகவே எனக்கு ஜாலி ஆக்குனதே இவங்க தான். எனக்கும் ரொம்ப நர்வஸாக தான் இருந்துச்சு. பட் என்னை ரொம்ப லைட் ஹார்ட்டடாகவே எனக்கு முடிஞ்சது இவங்களால தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரத் சார், சரண்யா மேம், நரேன் சாருக்கு நன்றி. அண்ட் பிரிட்டோ சார், இந்த மாதிரி ஒரு பாடி சோடாவை என்னை ஏதோ பார்க்குற மாதிரி காமிச்சதுக்கு நன்றி. காவ்யா மேம் தொலைன்னு கொடுத்து என்னை கொஞ்சம் குண்டாக்கி காமிச்சதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாக்கி சார் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக, ஜாக்கி சாரும் பிரிட்டோ சாரால் தான் ஃபுல் படமே கலர்ஃபுல்லாக மாறி இருக்குது. அண்ட் பிரசன்னா சார், ஸ்ரேயஸ் சார், கபிலன் சார், அஸ்வத், ரமேஷ் சார், இவங்க எல்லாருக்குமே என்னோடய பெரிய நன்றி. இன்னொன்று சுப்பிரமணிய சிவா அண்ணனுக்கும் நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா திருச்சிட்டம்பலம் டைம்லேருந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஜிவி சார், நீங்கள் எப்போயா நினச்சிருப்பீங்களா இந்த மூஞ்சிக்கு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடும்? எனக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஏன்னா பாவம் சார் நீங்கள், சாரி சார், பட் அதுக்காக காரணமான தனுஷ் சாருக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். பட் ஜிவி சார், தனுஷ் சார் காம்போவில் இருக்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். உண்மையிலே சொல்கிறேன் சார், எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். காரணமான தனுஷ் சார், நான் சிம்பிளாக முடிச்சிடுறேன். தனுஷ் சார்னால தான் நான் இங்கே நிற்கிறேன், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இவ்வளோ வருஷத்தில் எனக்கு கிடச்சதே இல்லை. நான் 13 வயசில் நான் வந்து சைல்டு ஆக்டராக ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது லைஃப்பில் சினிமா தான் பண்ணணும்னு தெரியும், ஆனால் எப்படி ஏது அப்படின்ற ஒரு ஐடியாவும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னை கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டான வழி காட்டினது தனுஷ் சார் தான். ஸோ தனுஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி, நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்டு இன்னொன்று, ஒரே விஷயம் லைட்டாக மாறிடுச்சு. ஏடியா ஃபஸ்ட்டு இருந்து எனக்கு வந்து அவர் டைரெக்ஷனில் நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்போ நான் லைட்டாக ஷாக்கு தான் ஆனேன். இது கன்ஃபார்மாக நடந்திருக்காது, இவர் சும்மா சொல்கிறாரா இல்லை. பட்டு ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டி வந்துருச்சு. ஸோ இது எனக்கு தனுஷ் சார் டைரெக்ஷனில் நடிக்க வாய்ப்பு அவர் கொடுத்ததே எனக்கு ஒரு பெரிய பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன், ஒரு பாக்கியமாக நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்டு எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு அவர், தெரிஞ்சோம் தெரியாமலும் நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு. கற்றுருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருப்பேன் அவர்கிட்டேருந்து. அவர் இருக்கிற ஸ்பேஸில் வந்து லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்சர்வ் பண்ணாலே நிறைய கற்றுக்க முடியும்.
ஸோ தேங்க்யூ தனுஷ் சார், ஒரு 1000 தேங்க்ஸ். அண்டு என்ன நடந்தாலும் நான் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் திருச்சிற்றம்பலம்லேருந்து ராயன் வரைக்குமே எனக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபுளான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்திருக்கு. நிறைய என்ன சொல்லணும் அவரை பற்றி, பட் இப்போதைக்கு முடிச்சிடுறேன். பட் தேங்க்யூ சார் ஃபார் பீயிங் த பெஸ்ட் மென்டர் தட் ஐ குட் ஆஸ்க் ஃபார். அண்ட் எதா படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க சார். அண்ட் டைரெக்ஷன் டீம் பாண்டி அண்ணா, விக்கி, ஸ்வேதா, குரு, சூர்யா, விஷ்ணு, ஏசிஸ், யுவா ப்ரோ, ஆர்ட் அசிஸ்டன்ஸ், எடிட்டர் அசிஸ்டன்ட் திருமலை, ப்ரொடக்ஷன் டீம் ஃபோட்டோ ஃப்ளட், மேனேஜர் அண்ணாஸ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே இருக்க முடியாது. அண்ட் இது எல்லாத்துக்கும் நடந்ததுக்கு என் ஃப்ரெண்டு கென் ஒரு முக்கியமான காரணம். அவனுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் டே. அவன் சிரிப்பான், பட் தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். பாரஸ்கா, ரியாஸ் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சங்கர் ப்ரோ, விக்கி, தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் தேங்க்ஸ்.